வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூடியூப் உலகர். நான் உங்கள் ராஜசேகர். மக்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மாட்டுங்கிற ஏரியாவில் தான் இருக்கும். பாயகாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்னென்னா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ரெகுலராக ஒரு டீ கடையில் டீ சாப்பிடுவோம். எல்லாம் தமிழர்கள் வந்து வரக்கூடிய ஏரியா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 250 பேர் ஒரு ஏழைகள் வந்து தினைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது, ரெகுலராக சாப்பாடு கொடுக்குறாங்க. நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்குறேன், எப்படிடா ஒரு சின்னூண்டு ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க, அவங்களால எப்படி செய்ய முடியுது. சரி, ஒரு வீடியோ எடுத்து அவங்க செய்கிற சேவையை ஒரு பாராட்டுவோம் அப்படின்ட்டு சரி இன்றைக்கி முடிவு பண்ணியாச்சு. इन्हें वीडियो எடுத்துறோம் இன்னைக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ये क्या ये लाइन काहे के लिए खाने का? இங்கே வந்து இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு போனால் கண்டிப்பாக எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிரும், அப்படி ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. நான் கேட்ரிங் வேலைக்கு போகிறேன். நான் இங்கே சாப்பிட்டுட்டு போய் நான் மக்களுக்கு அங்கே சாப்பாடு போடுறேன். சாய்பாபா கோவில் ஆனால் தினசரி காலை 8 மணிக்கு டெய்லியும் இருக்கும். அது நாங்கள் 10 வருஷமாக சாப்பிட்றோம். ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த அன்னதானம் கொடுத்துட்ருக்குறாங்க. எங்களை மாதிரி ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அன்னதானம் வழங்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி உதவி பண்ணுறவங்க குடும்பம் நீண்ட ஆயுள் நல்லா நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழணும். இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். என் பேர் ஜெயராஜ். என் பேர் ராஜசேகர். நான் இங்கே பக்கத்து ஏரியாவில் தான் இருக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து இங்கே வந்துட்டுருக்கேன் டீ சாப்பிட்றதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மட்டுங்க ஏரியாவில், இந்த ஒரு காஸ்ட்லியான ஏரியாவில் ஒரு ஆளுக்கு சராசரி ஒரு டிஃபன் சாப்பிட்ட போனால் ஒரு 100 ரூபா தேவை. ஆனால் இந்த மாதிரி இருக்கவங்கள நீங்கள் வந்து இங்கே வந்து தினம் ஏழை மக்களுக்கு நீங்கள் இப்படி வந்து சாப்பாடு கொடுக்குறீங்க. இது எப்படி உங்களால் பண்ண முடியுது? அந்த கடவுளோட அருளால் தான் என்னால் கொடுக்க முடியுது. சுமார் டெய்லி வந்து ஒரு 200-250 பேர் சாப்பிட்றாங்க. இங்கே சாய்பாபா கோவில் வரீங்கன்னா இந்த தினசரி இந்த அன்னதானம் கொடுக்குறாங்க. சில ட்ரஸ்ட்டு மூலியமாகவும் கொடுப்பாங்க. சிலர் தனிப்பட்ட முறையில் ஒரு 50 பேர் 100 பேர்த்துக்கு சாப்பாடு காசு கொடுப்பாங்க, இல்லை சாப்பாடு பண்ணி கொடுப்பாங்க, இல்லை தண்ணி பாட்டில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பாடு கிடைக்கும். இல்லை இது வந்து இப்படி ட்ரஸ்ட் மூலிமா கொடுக்கறதுனால அது வந்து டேஸ்ட் இல்லாமலாம் இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக கொடுப்பாங்க சாப்பாடு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒன்று நான் உறுதியாக சொல்கிறேன். என் பேர் இல்லை, நான் ரொம்ப வருஷமாக வரேன். நான் ரொம்ப வருஷத்துலேருந்து வந்துட்டுருக்கிறேன். என் பேர் வந்து சதீஷ். ஆமாம், இது என்னோடய ஐடி கார்டு. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. 150 பேர் இங்கே சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து கேரியர் கொண்டு வருவாங்க, டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. இவங்க வந்து அவங்களுக்கும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வியாழக்கிழமை வந்து ஸ்பெஷலாக கொடுப்பாங்க. அதாவது ரொட்டி இருக்கும், பொரியல் இருக்கும், ஏதாவது இந்த புலாவ் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக கொடுப்பாங்க வியாழக்கிழமை. டெய்லி இங்கே என்னென்ன மாதிரி உணவு கிடைக்கும் மக்களுக்கு? புலாவ், கிச்சடி, சமோசா, டெய்லியும் அப்படி என்ன உணவு கிடைக்குமோ அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். உண்மையிலுமே ரொம்ப பெரிய விஷயமா. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மட்டுங்க ஏரியாவில், ஒரு காஸ்ட்லியான ஏரியாவில் தினம் மக்களுக்கு இப்படி நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு ஒன்றியமாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி இந்த மக்களுக்கு தினைக்கும் உணவு கொடுக்குறீங்க. கண்டிப்பாக அந்த கடவுளோட அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட்டும் வந்து இங்கே நமக்கு உதவி பண்ணுறாங்க. ஒரு தனிப்பட்ட மனிதரும் வந்து உதவி பண்ணுறாங்க, ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இது வந்து சாய்பாபா கடவுளால் நம்ம இந்த பணி வந்து
நீடிச்சுட்டே இருக்குது. சாய்பாபா புண்ணியத்தில் இங்கே யாரும் கொடுக்குறாங்களோ இல்லை யாரும் கொடுக்கலையோ, ஆனால் கிச்சடி வந்து ரெகுலராக இங்கே கிடைக்கும். ஏழை மக்கள் வயிறாட சாப்பிட்றாங்க. இங்கே யாரும் பசியோடு இருப்பதில்லை. இந்த மும்பையில் அதுவும் இந்த மட்டுங்கால இந்த இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப அதிசயம். இது வந்து என்னோட பேத்தி. இவங்க பேர் என்ன சன்னாத். அந்த சாய்பாபாவோட பேரே அவங்களுக்கு வச்சுருக்கோம். இது பண்ணுறதுனால எங்கள் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. காசு பணம் இல்லைன்னா கூட இந்த சேவகம் பண்ணுறது வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. கண்டிப்பாக உங்களாலையும் யாரால பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஹெல்ப் நீங்களும் பண்ணலாம். இத்தனை பேர்த்துக்கு நீங்களும் சாப்பாடு கொடுக்கலாம். 9004956 170. ஓகே, தேங்க்யூ.